பள்ளி கல்லூரி மாணவிகள் இந்த திமுக ஆட்சியில் பாலியல் வன்கொடுமையில் பாதிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு பாதுகாப்பு கோரியும் எங்கள் கழக மாணவர்கள் சார்பில் மகளிரணி சார்பில் இந்த ஆளும் திமுக கையாளாத அரசை கண்டித்து இந்த மாபெரும் கண்டன முழக்கங்கள் இயக்க எங்கள் கழக மகளிர் அணி நிர்வாகிகளை வருக வருக என்பது அன்புடன் வரவேற்று மகிழ்கிறோம். மங்கையராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா. அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த சந்தோஷமான தினத்தில் அவர்கள் இங்கள் கூடியிருக்கும் அவர்கள் பாதுகாப்பை கேட்டு இங்கு தமிழக அரசு என்று வலியுறுத்தி வந்திருக்கிறார்கள். இந்த மகளிர் அணி சார்பாக இப்போது மகளிர் காஞ்சி மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் கற்பகம் அவர்கள் கண்டன உரையாற்றுவார். அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். எங்களது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களின் உத்தரவின்படி எங்களது கழகத்தின் தலைவர் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் எங்களது மாவட்ட தலைவர் SPK தென்னரசு அவரின் அறிவுறுத்தலின்படியும் இன்று மகளிர் தினமான இன்று மகளிருக்கு எதிரான மகளிருக்கு எதிரான போராட்டத்தில் சில விஷயங்கள்லாம் நடக்குது. என்னன்னா கற்பழிப்பு அந்த மாதிரி இந்த 5 வருஷத்துல நிறைய சிறிய குழந்தைகள் பெரிய குழந்தைங்க பெண்கள் முதியோர் அது மாதிரி நிறைய பேர்களுக்கு இந்த மாதிரி பாலியல் கொலைகள் இருக்கிறது. அதனால நாங்க மகளிர் தினமான இன்று அதை கண்டனம் தெரிவிக்கிறோம். இனி வர காலங்கள்ல அந்த மாதிரி எதுவும் நடத்தக்கூடாதுன்னு நாங்க மகளிர் தினமான என்று கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்க இன்னைக்கு கையில் எடுத்திருக்கோம். இனிமே வராது, இனிமே வரவும் கூடாது அப்படின்றதுனால தளபதி கண்டிப்பாக சொல்லியிருக்கிறார். இனி எந்த பெண்களுக்கும் இந்த பாலியல் தொல்லைகள் எதுவுமே நம்ம அந்த மாதிரி தொல்லைகள் வரவங்களை நம்ம கண்டிப்பா கண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி அவர்கள் நீங்க கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகளிர் தினமான என்று பாலியல் தொல்லையிலிருந்து பெண்களை விடுவிக்க எனக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் நாங்கள் நடத்தும். அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் நம் கழக பொதுச் செயலாளர் திரு என் ஆனந்த் அவர்களின் உத்தரவின்படி நம் கழக மாவட்ட பொதுச் செயலாளர் திரு மாண்புமிகு அண்ணன் திரு SPK தென்னரசு அவர்களின் தலைமையில் நடக்கும் இவ்விழாவில் பங்கேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என்றார் தேசியம் கவிமணி விநாயகம் பிள்ளை. உண்மைதான். பெண் என்பவள் குடும்பத்தின் விளக்கு. பெண் என்பவள் அன்பின் வடிவானவள். பெண் என்பவள் நம் வாழ்க்கை படகை ஓட்டிச் செல்லும் வழிகாட்டி. இப்படி பெண்களின் பெருமையை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டும் அம்மா. அரிது அரிது மானிடராய் பிறத்தலது, அதனினும் அரிது மங்கையராய் பிறப்பது. மங்கையராய் இவ்வுலகில் பிறந்த அனைவருக்கும் என் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைய காலகட்டத்தில் திமுக ஆட்சியின் கீழ் பல்வேறு பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் நடைபெறுகின்றன. இச்சம்பவங்களுக்கு உதாரணமாக மணப்பாறை அருகே பள்ளி மாணவியின் மீதான பாலியல் வன்கொடுமை, காட்பாடி அருகே கர்ப்பிணி பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து ஓடும் ரயிலில் இருந்து தள்ளிவிடப்பட்ட சம்பவம், திருப்பத்தூர் பஞ்சாயத்து துணைத் தலைவரின் மனைவி கொலை செய்யப்பட்ட சம்பவம், இவ்வாறு பல்வேறு சம்பவங்களை நாம் சொல்லிக்கொண்டே செல்லலாம். இதற்கெல்லாம் காரணம் பெண்களுக்கு எதிரான நடக்கும் பாலியல் வன்கொடுமைகளை இந்த ஆளும் திமுக ஆட்சிதான் காரணம். இச்சம்பவங்களை நாம் பொழுது தமிழகத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பு என்பது மிகவும் கவலைக்குரிய நிலையில் உள்ளதுதான் என்று சொல்ல வேண்டும். எல்லாமே பண்றாங்க. ஆனா எந்த ஒரு ஆட்சியிலையும் முழுமையாக ஒரு பெண்களுக்கான விடுதலை இன்னி வரைக்கும் வந்ததில்லை. இனிமே இருக்க ஆட்சியில எங்க தளபதி அண்ணா இப்ப பேசினாரு, இந்த நிமிஷம் பேசினாரு. யாரு பேசினாங்களோ பேசலையோ இப்ப நியூஸ்ல லைவ் நியூஸ் வச்சு பாருங்க. எங்க அண்ணன் பேசியிருக்காரு, தளபதி விஜய் அண்ணா, நான் இருக்கேம்மா உங்க வீட்டுல ஒவ்வொரு வீட்லயும் உனக்கு ஒரு அண்ணனாவும் ஒரு சகோதரன், அண்ணன் சகோதரன் ஒரு பிள்ளையாவும், பிள்ளைங்க சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நான் இருக்கேன் உனக்குன்னு சொல்லியிருக்காரு. அதை மட்டும் நம்ம மனசுல வச்சிருந்து இருக்க வர ஆட்சியில அண்ணனும் நாங்க இருக்கோன்றத நாங்க கத்தி சொல்றோம். அண்ணா உங்களுக்காகவும் நாங்களும் இருக்கோம். பெண்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளே இருப்போன்றதெல்லாம் போதும். இப்ப கொஞ்சம் அந்த கேமராவை நீங்க பாருங்க, காஞ்சிபுரத்துல இருந்து நாங்க பேசிட்டு இருக்கோம். இந்த கேமராவை கொஞ்சம் தூக்கி பாருங்க. இன்னைக்கு இந்த மகளிர் தினத்துல நம்ம அண்ணாவை நம்பி நம்ம கட்சிக்கு எத்தனை பெண்கள் வந்திருக்காங்கன்னு கொஞ்சம் பாருங்க. காலையில
ஆட்சியில் நடைபெற்று வருகிறது. பாலியல் வன்கொடுமை ஈடுபட்டவர்கள் மீது எந்த ஒரு கடும் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதை வன்மையாக தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக கண்டிக்கிறோம். மது என்பது நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடு என்பதை போல இந்த ஆட்சி பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கும் மகளிருக்கும் கேடு விளைவிக்கும் ஆட்சியாகவே திகழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் கிருஷ்ணகிரி மாணவி பாலியல் வன்கொடுமை, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கர்ப்பிணி பெண்ணை ஓடும் ரயிலில் பாலியல் பலாத்காரம் செய்ய முயற்சித்தது, வேலூர் மருத்துவரை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தது, அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை, இது போன்ற இந்த ஆட்சியில் மகளிருக்கான பாதுகாப்பற்ற அரசு திமுக அரசு என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்து வருகிறது. நல்லாட்சி விடியலாட்சி என்று மகளிருக்கு கல்வி மற்றும் கல்லூரிகளில் வேலை, பயணத்திலும் மருத்துவமனை, ரயில் நிலையங்கள், பேருந்துகளில் பாலியல் வன்கொடுமை பொதுவான முக்கிய இடங்களில் மட்டுமே நடைபெற்று வருகிறது. ஏனென்றால் திமுக என்பது திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல, திருடர்கள் முன்னிலை கழகம் என்பதை தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். அது மட்டுமல்லாமல் மகளிர் உரிமை திட்டம் ஊக்கத்தொகையை தற்காலிக பணத்தை வங்கியில் செலுத்தி நாடும் நமதே 40 நமதே என்று ஏமாற்றுவதும் ஸ்டாலின் தான் வராது, விடியல் தர போராடு என்பது கொலை கொள்ளை வன்கொடுமை இழப்பவர்களுக்கு மட்டுமே இந்த விடியல் ஆட்சி என்பதை நிரூபித்துள்ளது. மேலும் மகளிர் இலவச பயணம் என்று கூறி ஓசி என்று கூறி அவமானப்படுத்தி அதிகாரத்தை மற்றும் ஆணவத்தை காட்டும் ஒரே ஆட்சி திமுக ஆட்சி. திமுக கொள்கை மற்றும் திட்டங்கள் தூரத்தில் இருந்து பார்க்கும்போது கடல் போல அழகாக இருக்கும். அந்த கொள்கை மற்றும் திட்டங்கள் ஏற்றுக்கொள்ளும் போதுதான் தெரிகிறது அனைவரது வாழ்க்கை உப்பு கரைச்சல் போல் கேள்விக்குறியாகி மாறிவிட்டது. எனவே 2026 புதிய விஷயத்தில் தமிழக வெற்றிக் கழகம் மூலம் திமுக என்னும் தெலுங்குகள் முன்னிலை கழகம் ஒளியிற்கு கொண்டு வந்து மதச்சார்பற்ற எளிய மக்களுக்கான நல்லாட்சி மற்றும் மகளிர் பாலியல் வன்கொடுமை மீது கடும் நடவடிக்கை எடுக்கும்படியான சட்ட திருத்தங்களை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் யாதும் ஊரே யாரும் கேளீர் என்று தமிழக வெற்றிக் கழகம் வாயிர் புதிய விதி ஒன்றை புதுமையாய் நாம் செய்வோம். தமிழக வெற்றிக் கழகத்தின் எதிர்காலம் அமைக்கும் கழகம் தமிழக வெற்றிக் கழகம், தமிழ்நாட்டை உயர்த்தும் கழகம் தமிழக வெற்றிக் கழகம். பெண்களுக்கு 100% பாதுகாப்பு அளிக்காத இந்த திமுக அரசு 2026 வெள்ளம் என இருமாப்புடன் கூறிக்கொண்டு திரிகிறார்கள். எப்படி அவர்களுக்கு மனம் கொடுக்கிறது என்ற விஷயத்தை பேச வேண்டும் என்று 2026 கழக தலைவர் தளபதி தலைமையில் இந்த மகளிருக்கான ஆட்சி சிறப்பாக பிரகாசிக்கப் போகிறது. 2026 தலைவர் ஆட்சி அமைப்பது உறுதி. மகளிரிடம் பாதுகாப்பாக இந்த தேர்தல் நடக்கப் போவது உறுதி என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆர்ப்பாட்டத்தில் கண்டன உரையாக வழக்கறிஞர் பாரதி அவர்கள் கண்டன கோஷங்கள் எழுப்பினார். மகளிரிடம் கண்டன கோஷம் எழுப்ப வேண்டும். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், பாலியல் குற்றங்களுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், பெண்கள் வன்கொடுமைக்கான ஆர்ப்பாட்டம். எச்சரிக்கை பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கும் பாலியல் குற்றங்கள் ஒன்றிய அரசு மாநில அரசு பாலியல் குற்றங்கள் செய்யும் குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடு, கடுமையான தண்டனை கொடு. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், காவின் ஆர்ப்பாட்டம். அஞ்ச மாட்டோம் எங்கள் போராட்டம் வெற்றி பெறும் வரை அஞ்ச மாட்டோம். அனைவருக்கும் நன்றி. இந்த மகளிர் தினத்திலே ஆங்காங்கே பல நிகழ்ச்சிகளும் பெண்களுக்கு எதிராக நிறைய பாலியல் இந்த தினத்துல நாங்க எங்களுக்கு உரிமை இல்லை, எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை சொல்லி நாங்க போராட்டம் பண்றதுக்காக இங்க வந்திருக்கோம். பெண்களுக்கு பாதுகாப்பு மிக